ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். முந்தா நேத்து வந்துட்டு ரம்ஜான் போச்சு இல்ல. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இர்ஃபான் அப்படின்றவர் இருக்கார்ல, அவர் உங்களுக்கே நல்லா தெரியும், பிரபல யூடியூபர், புது பணக்காரர் அப்படின்னு நான் சொல்லல, விஜய் பார்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரம்ஜான் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி, அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, வைஃப் கூட போயிட்டு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காரு. அப்படி செய்யும்போது இவர் காருல உட்காந்துக்கிட்டே செஞ்சிருக்காரு. ஸோ கார் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுனால தனக்கு கிடைக்குமோ அப்படின்றதுனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க, கொடுக்கும் அந்த ஆர்வத்தில். அதுக்கு இவர் பயங்கரமாக மூஞ்ச காமிச்சிட்டு, ஏன் இப்படி அசிங்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை மக்களை வந்துட்டு ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்த பல பேர் வந்துட்டு இவரை பயங்கரமாக திட்டி வந்துட்டு இருக்காங்க. அவரு கூட வந்துட்டு லைட்டாக இல்லை சாரி, என் வைஃப் இருந்ததுனால வந்து நான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல, ஸோ அவங்க வந்துட்டு புதுசாக குழந்தை பெற்றவங்க, ஸோ அவங்களுடைய நலன் கருதி நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். இதுக்கு விஜய் பார்வதி தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னா காரை விட்டு இறங்கி போய் முதல்ல உதவி செய்டா, கார் உள்ள உட்காந்துக்கிட்டே எதுக்கு செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உதவி செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் மக்கள் கூட தான் செய்வாங்க, லைட்டா சின்ன சின்ன தள்ளுமுள்ளு இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்பொழுது நீ உன் ஒய்ஃபை கூப்பிடாம போயிருக்கணும், உன் ஒய்ஃபை வந்துட்டு கூப்பிடாம நீ மட்டும் தனியா போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஒய்ஃபு கூடவே போயிட்டு சீப்பான பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு உன்கிட்ட உதவி வாங்க வந்த ஏழைகளே வந்துட்டு அவ்வளவு இழிவா பேசுறியே, நீ என்ன மன்னர் பரம்பரையா, நீ என்ன பெரிய ஜம்மீனா, செக் இந்த புது பணக்காரங்க தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி இர்ஃபானை சும்மா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி விஜய் பார்வதி, நிறைய பேர் வந்து இர்ஃபானோட இந்த கேவலமான பப்ளிசிட்டியை பார்த்து காரி துப்பி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன கார்ல உட்காந்துக்கிட்டே பண்றது, அவங்களாம் அவ்வளோ இலக்காரமா இருக்கா, உன் பப்ளிசிட்டி நீ வீடியோ போட்டா உனக்கு காசும் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள போயிட்டு சி அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி இழிவா பேசுற, திட்டுற, யாரா நீலாம், இப்பதான் வந்துட்டு நீ புது பணக்காரன் தான் ஒத்துக்கிறப்பா, அதுக்குன்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல கேஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த சீப்பான பப்ளிசிட்டி சென்ட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ற அவங்களே நீ அவ்வளவு இழிவா பேசுற அப்படின்னு எனக்கும் பயங்கரமா திட்டணும் தான் தோணுது. பட் ஆனால் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு கமெண்ட்ல நிறைய மக்கள் வந்துட்டு அவரை கழுவி ஊத்துனது தான். ஸோ இந்த விஷயம் இன்னும் பெருசா யாருக்குமே தெரியல, தெரிஞ்சா டெஃபினட்டா இர்ஃபான் வெளியே தலை காட்டவே முடியாதுன்றது மட்டும் உண்மை. ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.